ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோ பொறுத்தவரை பார்வதி, திவாகர், வியானா இந்த 3 பேரும் பேசுறதை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே பொறுத்தவரை அவரோட வாழ்க்கை வரலாறை பத்தி பேசிட்டு இருக்காரு. பெருசா வாழ்க்கை வரலாறுலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவரை பொறுத்தளவுல சின்ன வயசுல இருந்தே அராத்தா தான் இருந்திருக்காரு, ரவுடிசத்தை தான் பண்ணி இருக்காரு, கெத்து அப்படின்னு நினைச்சு தருதலை மாத்திட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே அவர் தான் சொல்றாரு. அதே நேரத்தில் பல இடங்கள்ல பொய்யும் சொல்றாரு. +2 முடிக்கும் போதே எனக்கு 19 வயசு, காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன், அப்பெல்லாம் பாக்கெட்ல 10 ரூபா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா 17 வயசுலயே நான் ஒரு கம்பெனி தொடங்கினேன், அப்பவுமே எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் வந்துச்சு, ஒரு ஈவென்ட் பண்ணா எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் இந்த கதை சொல்ற டாஸ்கை பொறுத்தவரை பல பேர் பல கதைகளை உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தவரை வியானா என்ன சொல்றதை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை டாஸ்க் மட்டும் விளையாண்டா போதாது, நம்ம யாரு எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், நேத்து நடந்த பிரச்சனைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது விக்ரம் ரொம்பவே சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த வாக்கியத்தோட அர்த்தம் புரியல, அவருக்கு நேரடியா ஆட்களை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அப்படி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அவரை எதிரியை நினைச்சு நாமினேஷன்ல போட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்துல தான் விக்ரம் அப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பத்தியும் பேசுறாங்க. அதே மாதிரி ரம்யாவா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், கனி சபரி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குரூப்பிசம் ரொம்ப நாள் காப்பாத்தாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகர் பாரு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வியானா அந்த பதில் சொன்னாங்க. ஆனா என்னதான் இவங்க குரூப்பிசம் பண்ணாலும் பாக்குற மக்களை பொறுத்தளவு அவங்க தெளிவா புரிஞ்சுப்பாங்க. நேத்துல எனக்கு இவங்க நடந்துகிட்ட விதம் பிடிக்கவே இல்லை, நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்றீங்க, அந்த இடத்துல உங்களை மார்க் பண்ற மாதிரி கமருதீன், எஃப்ஜே, வினோத் இவங்க 3 பேரும் நடந்துகிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஓகே தான், ஆனா நீங்களுமே பல இடங்கள்ல வார்த்தைகள் விடுறீங்க, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் பிளேயர் நீங்க, கடைசி வரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சில பேர் பேசுற விஷயங்கள் எனக்கு சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதாவது நீங்க நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே சொல்லிக்கிட்டீங்க, அதை பல பேர் கேலி கிண்டல் பண்றாங்க, அதை கேட்டு பல பேர் சிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட தொழிலை பத்தி, அதாவது அவங்களும் நடிகர்கள் தான், அவங்கள பத்தி பேசும்போது என்னோட கெரியர் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கமருதீனை பொறுத்தவரை நேற்றுலாம் சொல்லியிருந்தாரு, எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதப்படி அவங்க மேல பழி சொன்னா மட்டும் நம்மளோட கெரியர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தும் போது யோசிக்கணும்ல, அது எதுக்கு பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வியானா தரமான பதிலடி சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வியானாவை பொறுத்தளவுல அவங்க பேசுறதுலையும் சிந்திக்கிறதுலையும் ரொம்பவே தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல திவாகரை பொறுத்தளவுல அதுக்காக தான் நான் அந்தந்த இடத்துல பதிலடி கொடுத்துட்றேன், இல்லைன்னா என்னை இழிச்சவாய் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகர் சொல்றாரு. இதுதாங்க இந்த ப்ரோமோவை காட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரையும் பெருசா கண்டென்ட் எதுவுமே கிடையாது, சும்மா உட்காந்து பேசுறதெல்லாம் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை வியானாவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.